பாரம்பரிய சமையல் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. பார்க்க போறது பாசிப்பயிறு தோசை. செய்வதற்கு தேவையான பொருட்கள்: முளைக்கட்டின பாசிப்பயிறு, தோசை மாவு, சீரகம், பச்சை மிளகாய், இஞ்சி, இந்துப்பு, எண்ணெய். இப்போ பாசிப்பயிறு தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த பாசிப்பயிறு முளை கட்டி வச்சுருக்கேன். இது முளை கட்டுறது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் இன்னொரு முறை சொல்லிடுறேன். நைட்டு அதாவது இப்போ காலையில் 6 மணிக்கு இல்லைன்னா 8 மணிக்கு ஊற வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். தண்ணி நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கு நைட்டு 8 மணிக்கு தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு காட்டன் துணிலையா இல்லைன்னா ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. தண்ணியை வடிகட்டிட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா அது காலையில் ஒரு 8 மணிக்கு இந்த மாதிரி நல்லா முளை கட்டி இருக்கும். இது எப்பவுமே முளை கட்டி சாப்பிட்றது ரொம்ப சத்தானது. இந்த மாதிரி முளை கட்டி எடுத்துக்கோங்க. அதை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். 2 கப்பு முளை கட்டின பயிருக்கு ஒரு கப்பு இட்லி மாவு தேவைப்படும். இட்லி மாவு இல்லைன்னா நீங்கள் சாதாரண அரிசி மாவு கூட போட்டுக்கலாம். இது கூட இஞ்சி நல்லா தோல் சீவிட்டு கட் பண்ணி போட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 2 இல்லைன்னா 3 சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சீரகம் 1 ஸ்பூன் எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா மஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மண் சட்டியில் மாற்றிக்கிறேன். நம்ம தோசை மாவு பதத்துக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவு ஊற்றிக்கோங்க. இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். தோசை தட்டு வச்சுக்கலாம். தோசை தட்டு சூடாகட்டும். உடம்புல கெட்ட கொழுப்பு இருந்துச்சுன்னா இந்த முளை கட்டின பயிரை அப்படியே சாப்பிட்லாம். அப்படி சாப்பிட பிடிக்காதவங்க கொஞ்சம் வெங்காயம் தக்காளிலாம் போட்டு சாலட் மாதிரி சாப்பிட்லாம். உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பெல்லாம் கரைக்கும், உடம்பு ஒல்லி ஆகும். இது சீக்கிரம் செரிமானம் ஆகக்கூடியது. உடம்புல இருக்கிற செரிமான உறுப்பை இது சரி செய்யும். தட்டு சூடாயிருச்சு. இப்போ தோசை ஊற்றிக்கலாம். மீடியம் தீயில வச்சு வேக வைங்க. சுற்றி எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க, உடம்புக்கு நல்லது. மாவு ஊற்றிட்டு சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இந்த மூடி போட்டு ஒரு சைடு வேக வச்சிங்கன்னா மொறுமொறுன்னு வரும். நீங்கள் திருப்பி போட்டிங்கன்னா அந்த மொறுமொறுன்னு சாஃப்ட் ஆகிடும். அதனால் மூடி போட்டுட்டு திருப்பி போடாமல் அப்படியே எடுத்திங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு வரும். இது புளிக்கணும்னு அவசியம் இல்லை. அரைச்சிட்டு அப்படியே செய்யலாம். புளிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பச்சை மிளகாய், இஞ்சி, சீரகம்லாம் போட்டிருக்கோம். சீக்கிரம் செரிக்கும். இப்போ வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். ஒரு சூப்பரான ஹெல்த்தியான, அது அரைச்சி புளிக்க வைக்கணும்னு கூட தேவையில்லை. உடனே கூட ரெடி பண்ணிடலாம். நீங்கள் முளை கட்டி வச்சிங்கன்னா உடனே ரெடி பண்ணி கொடுக்கலாம். பசங்களுக்கு நம்ம பச்சையாக முளை கட்டி கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இதில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிற உணவை சாப்பிடும்போது நம்மளுக்கு நோய் வராமல் தடுக்கும். பசங்க இந்த மாதிரி முளை கட்டி பச்சையாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி தோசையாக ஊற்றி கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அது பச்சை கலரில் இருக்குது. கூட தேங்காய் சட்னி வச்சு கொடுத்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். அடிக்கடி இந்த மாதிரி சத்தான உணவுகளை வீட்டில் செய்யுங்க. நம்ம குழந்தைங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கக்கூடிய இந்த மாதிரி உணவுகளை அடிக்கடி செஞ்சு கொடுங்க. நம்ம குழந்தைங்கள ஆரோக்கியமாக வளங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. வேறு வித்தியாசமான உணவோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சசி செழியன். நன்றி, வணக்கம்.